ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது விநாயகர் சதுர்த்தியோட மினி விளாக். விநாயகருக்கு பிரசாதத்துக்கு சுண்டல் நாள் நைட்டே நான் ஊற வச்சிட்டேன். வெள்ளை சுண்டலை வேக வச்சாச்சு. அதுக்கப்புறமா கொழுக்கட்டை பூர்ணத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். கொழுக்கட்டைக்கு இனிப்பு கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை பூர்ணம் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா அம்மினி கொழுக்கட்டைக்கும் பூர்ணம் ரெடி பண்ணியாச்சு. இனிப்பு கொழுக்கட்டை பூர்ணத்துக்கு எள்ளு, தேங்காய், வெல்லம் வச்சு ரெடி பண்ணிட்டேன். கார கொழுக்கட்டைக்கு பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கொஞ்சமா போட்டு வேக வச்சுட்டு பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி எல்லாம் போட்டு அரைச்சி இதோட மிக்ஸ் பண்ணிட்டு கார கொழுக்கட்டை பூர்ணமா ரெடி பண்ணியாச்சு. அம்மனி கொழுக்கட்டைக்கு உளுத்தம்பருப்பு, கடலை பருப்பு, காஞ்ச மிளகாய் போட்டு வறுத்து அரைச்சு அம்மனி கொழுக்கட்டை பூர்ணம் ரெடி பண்ணியாச்சு. இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா வாசல்லையும் சாமி படத்துக்கு முன்னாடியும் கோலம் போட்டாச்சு. கோலம் போட்டதுக்கு அப்புறமா கொழுக்கட்டையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. இனிப்பு கொழுக்கட்டையும் கார கொழுக்கட்டையும் உள்ள பூர்ணம் வச்சு கொழுக்கட்டை ரெடி பண்ணி இட்லி பாத்திரத்துல வேக வச்சுட்டேன். இது வேகிறதுக்குள்ளேயே இன்னொரு பக்கம் சாமி பூஜை பாத்திரத்துக்கு எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பிள்ளையாருக்கு பூனலுக்குமே ரெடி பண்ணிட்டேன். இந்த வேலை எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா நானும் என்னோட ஹஸ்பண்டும் போயிட்டு விநாயகர் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாச்சு. விநாயகருக்கு செஞ்சு வச்சிருக்க பிரசாதம் எல்லாமே வச்சு சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டுட்டு நாங்களும் பிரசாதம் எல்லாமே சாப்பிட்டோம்.